வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இப்போ வந்து ஒரு அழகான கோலம் பாருங்கள். இந்த மாதிரி ப்ளஸ் 2 பக்கமும் மொத்தம் 8 கோடு. இந்த கோடு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அதனால் நான் முன்னாடியே போட்டுட்டேன், உங்களுக்கு டைம் ஆகுவேன்ட்டு. இப்போ பாருங்கள், நீங்கள் கரெக்டாக அந்த ஷேப்பு இழுத்துக்கோங்க. அதே போல் லைட்டாக இழுத்துக்கோங்க. அப்புறமா திக்காக போட்டுக்கலாம். இப்போ 4 பக்கம் போட்டாச்சா? இப்போ அதே 4 பக்கம், அதாவது முன்ன பின்ன போகாமல் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க. திக்காக போட்டுட்டு காட்டுறேன். இது நல்லா அச்சாக போட்டாச்சாங்க. இப்போ வந்து நீங்கள் இதில் குறுக்கு கோடு போட்டுக்கோங்க. அப்படி இதேமாரி எல்லா இடத்துலையும் லைட்டாக போட்டு அப்புறம் ஹெச்சியாக போட்டுக்கோங்க. அப்போ தான் கோலம் எடுப்பாக இருக்கும். இதே போல் எல்லா இடத்துலையும் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் கோடு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு டிசைனாக போட்டு கோலத்தை நல்லா பெருசு பண்ணிக்கலாங்க. ஒரு லைன் விட்டு ஒரு இதில் ஒரு இது இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா இடத்துலையும் ஒரு லைன் விட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. முடிஞ்சிருச்சிங்களா? அடுத்தது இந்த இடத்துக்கு சேரை ஒன்றும் செய்யக்கூடாது தம்பி. இதே போல் எல்லா இடத்துக்கும் போட்டுக்கோங்க. இல்லை ஒரு டிசைன் இந்த ஒரு இது விட்டு இதில் வேறு டிசைன் அப்படி கூட பண்ணலாம். இப்போ நீங்கள் எல்லா இடத்துக்கும் கோடு போட்டுக்கோங்க. இதே போல் எல்லா இடத்துக்கும் போட்டுக்கலாம். இது முடிஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இது முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த டெக்கரேஷன் எல்லாத்துலேயும் இப்படி போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு மெல்லிஸாக போட்டுக்கோங்க, அதுக்கப்புறம் ஸ்கெட்சியாக போட்டுக்கலாம். எல்லா இடத்துலையும் மெலிசாக போட்டுவாங்க. அதுக்கப்புறம் அழுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லைன் கொடுக்கலாங்க. இப்போ எல்லா இடத்துலையும் சுற்றி எல்லா இடத்துலையும் போட்டாச்சு பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம ஒரு லைன் கொடுத்துக்கலாம். சத்யா, இப்போ எல்லாத்துலேயும் ரெட்டை கோடு போட்டுக்கிட்டு இதில் வந்து குறுக்கால ஒரு கோடு பாருங்கள், அழகாக இருக்குங்க. இதில் குறுக்க நாம் கோடு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு தாமரைப்பூ. நீங்கள் வந்து எவ்வளோ பெருசு வேணாலும் கோலத்தை மேலே 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 சேமிச்சுக்கிட்டே போகலாம். இப்போ இதில் வந்து நீங்கள் இங்கே காட்டுறேன், இருங்க, ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது எவ்வளோ பெருசாகிடுச்சு பார்த்தீங்களா? இன்னும் பெருசு பண்ணுறதுக்கு நிறைய ஐடியாஸ் இருக்குங்க. இந்த புள்ளி வைக்காத கோலம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நாமளாக யோசித்து போட வேண்டியதாங்க.
இப்போ இந்த தாமரை பூ போட்டாச்சா, அடுத்தது மேல் லைன் போட்டு அதில் என்ன போடுறேன்னு பாருங்கள். போதுமாங்க, இன்னும் பெருசாக போடலாமா? இன்னும் பெருசாக போடணுன்னா நீங்கள் இந்த இடத்துல ஒரு பூ போடலாம், இங்கே ஒரு சுழிச்சிக்கலாம், நிறைய போட்டுக்கிட்டே போகலாங்க. இதேமாரி கோலம் வந்து நம்ம எவ்வளோ எக்ஸ்டெண்ட் பண்ணணுமோ அவ்வளோக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். என்னால் கவரேஜ் பண்ண முடியல அதுக்கு மேலே. நீங்கள் இந்த மாதிரி அழகான கோலம் போட்டு உங்கள் வாசலை அலங்கரிங்க. என் வீடியோ பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிவிடுங்க. அடுத்த கோலத்தில் பார்க்கலாமா?